வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ரிசல்ட்டை வந்து நமக்கு 2 வாட்டி வச்சுருக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நமக்கு தொடர்ந்து வந்து நமக்கு 869ங்கிறது நமக்கு ஏற்கனவே அடிக்கப்பட்ட நம்பர் தான். திரும்ப நமக்கு அதே மாதிரி நம்பர் திரும்ப அடிச்சிருக்கிறாங்க. பட் டோட்டலாகவே வேறு மாதிரி நம்பர் தான் வந்திருக்கு. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நமக்கு சம்ருதீனில் வந்து 869 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க. இப்போ அதே மெத்தடை மறுபடியும் பயன்படுத்தி மறுபடியும் 869 அப்படிங்கிற ஒரே நம்பர் ஒரே மாதிரி 2 டைம் நமக்கு ஒரே மாதிரி நம்பர் கொடுத்துருங்க. யாருமே எதிர்பார்க்கல. கொஞ்சம் வித்தியாசமான நம்பரு. ஏன்னா நம்ம போட்ட கணக்குக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா நமக்கு ஏற்கனவே 869 அப்படிங்கிற நம்பர் அப்படி அதே மெத்தேடு நமக்கு ஏற்கனவே வந்துச்சு. திரும்ப நமக்கு ரொம்ப நாள் கூட அதிகமாக கூட இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ வந்து 21ஆம் தான் நமக்கு 869 அப்படின்னு வந்துச்சு. திரும்ப அப்படின்னு நமக்கு 869ங்கிறது வச்ச நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்காங்க. பட் இந்த மாதிரி தான் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு போட்டு நமக்கு டோட்டலாகவே சொதப்பி விட்ருவாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி சொதப்பி இருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து நமக்கு வச்ச நம்பரே வச்சுருக்காங்க. வச்ச நம்பர் ஒரு நம்பர் வச்சுருந்தா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். 879 3 நம்பருமே அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க. டோட்டலாகவே மாறி இருக்குது. நம்ம தான் கணக்குக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. டோட்டலாகவே மாறி தான் வந்துருந்துச்சு. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா அந்த 869 ஏற்கனவே வந்தப்போ நமக்கு ஏதாவது மேட்சாக இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு சிமிலாரிட்டி வேணால் இருக்குது. அந்த என்ன வேணால் மேலே வந்து 639 நம்ம இன்றைக்கி பேட்டர்ன் மெத்தட் கொடுத்தோம்லையே அதுதான் 639. அடுத்து நமக்கு 539 அவ்வளோதான் மேட்சாக இருக்க தவிர மற்றபடி நமக்கு எது வரல அப்படின்னா நமக்கு டோட்டலாகவே அந்த மெத்தட் எதுவுமே ஃபாலோ ஆகலை. எல்லாமே நம்ம மாற்றி தான் வந்துருந்துச்சு. ஏன்னா பெண்டிங் நம்பர் எடுக்கல. பெண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் ஆமாம் இருக்குது. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்டில் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் 6ஆம் நம்பர் திரும்ப வருமானா வர ஏற்கனவே வந்த நம்பர் தான் 69 நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. தொடர்ந்து நமக்கு 21ஆம் தான் 69 திரும்ப வந்துச்சு. திரும்ப 69 வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. 69 தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. அது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா வச்ச நம்பரே திரும்ப வச்சு தான் கொடுத்துருக்காங்க தவிர புதுசாலாம் இந்த நம்பர் ஏதாவது எடுத்து ஆடினாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு மாதத்தில் ஒரு ரிசல்ட் வரதே பெருசு. இதில் ஒரே மாதத்தில் போன வாட்டியும் நமக்கு அப்படி 2 ரிசல்ட் ஒரே மாதிரி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரிசல்ட் ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஏன்னா இதில் வந்து போன மாதத்தில் வந்து 164ன்னு ஒன்று கொடுத்தாங்க இல்லையா? 164 கொடுத்தாங்க. அதே 164 போன மாதமும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த மாதத்து நம்பர் அடுத்த மாதம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அப்படி கூட கொடுக்கல. டோட்டலாகவே நமக்கு வந்து 869 829 அப்படியே நமக்கு மறுபடியும் அதே மெத்தடை பயன்படுத்தி மறுபடியும் நமக்கு 869 தான் கொடுத்தாங்க தவிர மாற்றி கொடுக்கல. சரியா? அப்புறம் யாருமே வந்து 869 அப்படிங்கிற நம்பருக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு நம்பராக தான் இந்த நம்பர் நமக்கு வந்துச்சு. எதிர்பார்த்த நம்பர் எதுவுமே வரல. அதான் உண்மையான மேட்ரு. நம்ம கணக்கு சொன்ன நம்பர் கணக்கு தான் முழுக்க நம்பி கொடுக்குறோமே தவிர வேறு எந்த புதுசாக நம்ம வந்து கணக்கு எடுக்கிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்படி தலையில் போட்டிருந்தாலும் நமக்கு 173க்கு நமக்கு வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதுதான் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அதை தாண்டி நமக்கு 869ங்கிறது ஏற்கனவே நமக்கு 21ஆம் சம்ருதியில் வச்ச அதே நம்பர் திரும்ப நம்ம கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. கொஞ்சமாவது மாறி இருக்கலாம்னு பார்த்தா அது கூட மாறலைங்க பாருங்கள். இப்போ 9ஆம் நம்பரை தூக்கி நமக்கு போர்டில் வச்சு 6ஆம் நம்பரை தூக்கி நமக்கு போர்டில் வச்சு 8ஆம் நம்பர் நடுவில் வச்சதுனா கொஞ்சமாக மாறி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் இது அப்படி ஆடாமல் டோட்டலாகவே வேறு மாதிரி 869 அப்படியே நமக்கு திரும்ப கண் முன்னாடி காமிக்கிற மாதிரி, அதாவது சம்ருதின்றாவை திரும்ப கண் முன்னாடி காமிக்கிற மாதிரியே நமக்கு திரும்ப ஆடிக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி வருது. இது மாதிரி ஏதாவது ஒரு டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான நம்பரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான நம்பர் கொண்டு வச்சு விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் நடக்குது. பார்க்கலாம். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய கொடுக்கல அப்படின்னு பார்த்தா காருண்யா ப்ளஸ். சரிங்களா? போன வாரம் நமக்கு ஏதோ உயிர் கொடுத்த மாதிரி காருண்யா ப்ளஸ் சூப்பராகவே அடிச்சிருந்தாங்க. 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 0 அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி நமக்கு காருண்யா ப்ளஸில் எல்லாரும் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? அதே மாதிரி 359ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர். என்றைக்குமே ஒரே மாதிரி நமக்கு வின்னிங் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு தான் வரும். சரிங்களா? எப்போயுமே வந்து புரோட்டாவே வேணும்னு போகக்கூடாது. எப்போயுமே பெட்டர் மாஸ் லேட்டே தான் வேணும்னு போகக்கூடாது. அப்படி மாறி தவறு. சரியா? பட் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா 869 இந்த 869க்கு நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 359 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 600 காருண்யா ப்ளஸ் 601. சரியா? 601 கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கணக்கு எடுத்துக்கோ. ஏன்னா 18ஆம் தேதி கொடுத்தாங்க. 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 601 கொடுத்துருக்காங்க. அது போக இன்றைக்கி நமக்கு 869 வந்த நம்பரே திரும்ப வருது இல்லையா? ரொம்ப டென்ஷன் ஆகுது. சரியா? 869க்கு மறுபடியும் நமக்கு 608 ஏற்கனவே வந்து நமக்கு வந்த நம்பர் வருதுங்க. 869 கொடுத்தாங்க. திரும்ப அதே மாதிரி 8க்கு 2 நடுவாங்களா, 6க்கு 2 நடுவாங்களா, 5க்கு 9 நடுவாங்களா அப்படி ஆட மாட்டாங்க. டோட்டலாகவே வேறு மாதிரியான கணக்கு வந்திருக்கு. அதுதான் நான் கொடுக்க போகிறேன். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான நம்பர் தான். நமக்கு இந்த 869ல் திரும்ப வந்து ஆடினாங்கன்னா நமக்கு என்ன 8க்கு 2 நடுவாங்க, 7க்கு 6 நடுவாங்க, 9க்கு 2 5 நடுவாங்கன்னா அதுக்கு ஆட மாட்டாங்க. டோட்டலாக வேறு மாதிரி தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா அதே மாதிரி திரும்ப வரணுங்க எந்த கட்டாயமுமே கிடையாது. திரும்ப அது மாதிரி வருமாங்கிறது நம்ம யோசிக்க கூட முடியாது. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ யோசிச்சிருப்போமா? இப்போ 869 வரப்போது நம்ம யோசிச்சிருப்போமா? யோசிக்க மாட்டேன். அது மாதிரி நாளைக்கு திரும்ப 720
275 வரும்னு நம்ம யோசிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது வருமா வராதாங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. சரி, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு நமக்கு வரக்கூடிய நம்பர்னு வேறு மாதிரியான நம்பர். அதே மாதிரி இன்றைக்கி 603 அப்படிங்கிறது ட்ரா நம்பர். போன வாரமே நம்ம பார்த்தோம். அந்த ட்ரா நம்பர் அப்படியே வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ 602 ட்ரா நம்பரு 601ன்னு வச்சுருந்தாங்க. அதை நம்ம போன வாரமே நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லியிருந்தோம். பட் இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம். எனக்கு முதல்ல வரக்கூடிய நம்பர் என்னங்க, அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. என்னென்னா 6ஆம் நம்பர் தான். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பை தான் நான் முதல்ல எடுத்து வரேன். ஏன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 8க்கு 6ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. ஏன்னா போன வாட்டி 8க்கு 2ன்னு கொடுத்தா அது மேட்ச் ஆகிருந்தது. ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா 8க்கு 6ன்னு கொடுக்குறோம். 6ஆம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பர்டிகுலராக மேட்ச் ஆகிருக்கிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. யாருக்காச்சும் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு 6ஆம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட். ஏன் 6ஆம் நம்பர் வரணும் அப்படின்னா எனக்கு வந்து நமக்கு 8க்கு 6ங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து 1 8 2ன்னு கொடுத்தாங்க இல்லையா? இதே மாதிரி நமக்கு இங்கேருந்து வேறு மாதிரி கொடுத்தாங்க. 2 1 2 கொடுத்தாங்க. கீழே 6ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான். யாருக்காச்சும் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில், அதாவது ஏ போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குது. யாருக்காச்சும் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏங்க நாளைக்கு 2ஆம் நம்பர் வராது அப்படின்னா 2ஆம் நம்பர் வராதுன்னு சொல்லலை. பட் 9ஆம் நம்பர் வந்து 2ஆம் நம்பர் வரும். அதில் மாற்றமே இல்லை. அதனால தான் நம்ம அன்றைக்கே வந்து 2ஆம் நம்பர் கொடுத்தோம். புரியுதுங்களா? 2ஆம் நம்பர் வராமலும் போகாது, வரும். வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் வேறு மாதிரி தான் நான் காமிக்கிது. வேறு மாதிரி தான் எடுத்து வந்திருக்கிறோம். இருக்குதான்றதையும் பாருங்கள். எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காச்சும் இருக்குதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எனக்கு வந்து இப்போ வேறு மாதிரி ஏதாவது நம்பர் இதில் கொடுத்துருந்தா கூட நான் கவலைப்பட்டுருக்க மாட்டேன். எனக்கு இப்போ வந்து இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஏன் 869 2வது வாட்டி கொடுக்குறதுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு அதிகமான பெண்டிங் நம்பரானு கேட்டாலும் அதுவும் கிடையாது. ஏ போர்டில் நம்ம தான் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அது எப்படி பெண்டிங் நம்பராக இருக்கும்? 6ஆம் நம்பர் தான் 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அது எப்படி பெண்டிங் நம்பராக இருக்கும்? 9ஆம் நம்பர் தான் 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அது எப்படி பெண்டிங் நம்பராக இருக்குன்னா கேள்விக்கு பதில் இல்லை. சரியா? அப்போ நம்ம அதை எதிர்பார்க்குறோம். ஏன்னா கொடுக்க வேண்டிய நம்பரும் நிறைய இருக்குங்க. அதை விட்டு சம்மந்தமே இல்லாத கும்பலாக கொடுத்து வச்சுக்கிறாங்க. சரியா? அதனால் சொன்னேன். அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போ இருக்கிறதுலே நம்ம பார்க்கும்போது அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வந்து 3ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்குது, மேஷிவாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 8க்கு 3 அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக செக் பண்ணிக்கோங்க. 6 2 அப்படிங்கிற நம்பர் திரும்ப நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? எனக்கு அது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு 5ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பர் தான் எனக்கு எப்படி சுத்தமான வரணும் அப்படின்னு காமிக்குது. கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 6க்கு 5 கூட திரும்ப ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். 6ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் திரும்ப வந்து பி போர்ட்லேயும் மேட்சாக இருக்குது. நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம். எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி 8ஆம் நம்பர் நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப ஒரு 8ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்டிங் நம்பருங்க. அதான் திரும்ப சொல்ல பார்த்தீங்களா? 8ஆம் நம்பர் ஏ போர்டில் மட்டுமே வச்சா மட்டும் பத்துமா? பி போர்டில் கொடுக்கலாம். இல்லை சி போர்டிலலாம் பெண்டிங் நம்பர் தானே. சி போர்டில் கூட கொடுக்கலாம் இல்லையா? சி போர்டில் அதிகமான பெண்டிங் நம்பர் 8ஆம் நம்பர் இருக்குது. அதெல்லாம் கொடுக்கலாம் இல்லையா? அதெல்லாம் விட்டு போட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏ போர்ட்லையும் பி போர்ட்லையும் ஏ போர்ட்லையும் பி போர்ட்லையும் கொடுத்துட்டே இருக்காங்க. பார்ப்போம். எனக்கு பி போர்டில் தான் நாளைக்கு கணக்கு வருது. எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்க. இது பரவாயில்லன்னு தான் தோணுது. நான் 6 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. பரவாயில்ல, எப்படியே கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சி போர்ட் எடுத்திங்கன்னா, சி போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, எனக்கு ரொம்ப சிம்பிளுங்க. 4ஆம் நம்பர் தாங்க வரணும். 9க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் கொண்டு வரேன். யாருக்காச்சும் 9ஆம் நம்பருக்கு 4 நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே வந்து அங்கே 9க்கு 5ன்னு வந்துச்சு. எனக்கு 9க்கு 5 வரல. 9க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். ஏற்கனவே 860 என்ன நம்ம ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். என்னங்க 869ங்கிறது நமக்கு ஏற்கனவே வந்த நம்பர் தானே. அதுலேருந்து மறுபடியும் நமக்கு 275 வருமானா வராது. வரவே வராது. நம்ம நிறைய ட்ரா இந்த மாதிரி பார்த்துட்டோம். சரிங்களா? நிறைய ட்ரா நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொல்லணும்னா மேட்ச் டு மேட்ச்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். அதாவது நீங்கள் ஒரு நம்பர் வருது. இப்போ யூஸ்வலாக வந்து நமக்கு 602 601ன்னு வருதுன்னா அதுக்கு கீழே என்ன 486 வருதுன்னா நீங்கள் இதே மாதிரி 602 கீழே வந்துருக்காங்களே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வருமானம் வராது. டோட்டலாக வேறு மாதிரி தான் வந்திருக்கும். அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். சரியா? அப்போ இது வந்தால் இது மாதிரியே தான் திரும்ப வருமானம் வராது. வேறு மாதிரி தான் வரும். சரியா? அப்போ நம்ம அதை எதிர்பார்த்து நம்ம ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ நீங்கள் 173 இருக்கு இல்லையா? இந்த 173 இருக்குல்ல, அந்த 173 நமக்கு இது வரைக்கும் கேஎல் ஆடுறது எவ்வளோ நாள் வந்திருக்குன்னு பாருங்கள். அதில் ஏதாவது மேட்ச் ஆகுதானா? ஏதாவது ஒரு நம்பர் ஒரு 10 ட்ராவில் ஒரு நம்பர் மேட்ச் ஆகலாமே தவிர டோட்டலாகவே நமக்கு மேட்ச் ஆகுமானா மேட்ச் ஆகாது. அதுதான் ரொம்ப நம்ம ஏற்கனவே இது மாதிரி ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். அது நம்ம ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நம்ம விட்டுட்டோம்.
சரிங்களா? அது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகுமான்னு பார்த்தோம். ஏற்கனவே வந்து நம்ம மேட்ச் டு மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்டிருந்தோம். அது மாதிரி வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வரல. அப்போ நம்ம அதை விட்டுட்டோம் வேண்டான்னு. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போட்டு நம்முடைய இதை குழப்பணும் அப்படின்னு சொல்லி மெயின்டாக குழப்பணும்னு சொல்லி வேண்டான்னு விட்டுட்டேன். சரி, அதனால சொல்கிறேன். இப்போ நமக்கு 4ஆம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் 7ஆம் நம்பரும் நம்ம அதிகமாக வர எதிர்பார்க்குறோம். ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு 5, 7, 4 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். நேற்றே வரணும், நமக்கு வரல. வந்த நம்பரே வச்சு விட்டாங்க போயிட்டாங்களே தவிர மற்றபடி புதுசாலாம் ஒன்றும் தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் அரைச்சமாகவே அரைச்சிட்டாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. நேற்று ஏற்கனவே அரைச்சமாகவே வச்சு அரைச்சி விட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். சரியா? எனக்கு இந்த மாதத்தில் எனக்கு வேறு மாதிரி நம்ம இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வேளை இந்த 12வது மாதங்கிறதால இப்படி கொடுக்கலாம், நமக்கு பரவாயில்ல. நமக்கு இதே நம்பர் வேறு எங்கேயாச்சும் போயிருந்துருக்கும் 266, அதுக்கப்புறம் 869. அதே மாதிரி இங்கே 707, 869. 869 மட்டும் தான் ஒரே மாதிரி இருக்குது. மற்றபடி இங்கே முன்னாடி இருக்கிற 266, இங்கே 607, அவ்வளோதான் வித்தியாசம். மாறி தான் வந்திருக்கு. அப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும், வேறு வழியில். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்க. அப்போ நாளைக்கு என்ன தாங்க வருது அப்படின்னா, எனக்கு 6ஆம் நம்பர் மேலே டவுட்டு, 3ஆம் நம்பர் மேலே டவுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 5ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் தான் எனக்கு கணக்கு வருது. யாருக்காச்சும் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கும்.